ஃபர்ஸ்ட் வாழைக்காய் காரக்கறிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸுங்கிறத சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் நம்ம சேர்க்க போறோம் இது எல்லாத்தையுமே பேசிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? வாழைக்காய், வெங்காயம், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், கலர் பவுடர், கசகசா, முந்திரி, மஞ்சள் தூள், சோம்பு, எண்ணெய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் அண்ட் வாழைக்காய் கருப்பாக கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதோட தோலை எடுத்துட்டு எப்படி நமக்கு எந்த ஷேப்ல தேவையோ அதை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவுதானப்பா? ஏதாவது உப்புக்கு இப்ப ஆட் பண்ணி இல்ல வெறும் தண்ணியில தான் போட்டு. ஓகே, சூப்பர். அண்ட் கசகசாவை நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்? இதுல கசகசா என்ன நமக்கு பண்ண போகுது? கசகசா வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்குங்கிற வாசனைக்காக போட்டு நல்லா இருக்கும். சூப்பர். அண்ட் கசகசா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான இன்கிரீடியன்ட்டும் கூட. அண்ட் கலர் பவுடர் வந்து தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லன்னா விட்டுறலாம். நம்ம இன்னைக்கு அந்த ஒரு ஆரஞ்சு கலர் பவுடரை எடுத்து வச்சிருக்கோம், கேசரி பவுடர்னு சொல்லுவாங்க. ஓகே, மத்த எல்லாமே ரெடியா இருக்குப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வாழைக்காவை ஆயில்ல பொரிச்சு எடுக்கணும். எடுத்துடலாமா? கடாய் வேணும். கடாய் வச்சிடலாமா? ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிருவோம். பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஹை பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு தாராளமா போட்டுக்கலாம் ஆயில். கரண்டி சூடானதும் ஆயில் போடுவோம். ஸோ இந்த வாழைக்காய் காரக்கறியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும்பா? கிரேவியா இருக்குமா? கறின்னு சொல்லிட்டோம், கறி மாதிரி தான் இருக்கும். கறி நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த சைட்ல இது ரொம்ப ஃபேமஸ். கல்யாண வீடு, காது குத்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப விரும்பி செய்யறது அந்த ஒரு பக்கம்னால. இது எல்லாருமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்காய், வாழைக்காய்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம நான்வெஜ்ஜோட எப்படி வேணா சேர்க்கலாம். சிக்கனோட சேர்த்து இது வெறும் வாழைக்காய் மட்டும் செய்யறது. அண்ட் இது வந்து நம்ம சீ ஃபுட், முக்கியமா பிரானோட வாழைக்காவை சேர்ப்போம். அது ஒரு மெயினா இன்கிரீடியண்டா ஒரு ரெசிபில இருக்கும். சோ அது மாதிரி வந்து இதை நம்ம சுத்த சைவமா செய்ய போறோம். ஆனா நான்வெஜ் ஸ்டைல்ல செய்யணும். ஆமா, நான்வெஜ் ஸ்டைல்ல தான் செய்யணும். ஓகே, இப்போ தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். அதை ஏதாவது டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம வந்து இல்ல ட்ரை பண்ணலாமா? அப்படியே போடலாமா? அப்படியே போடலாம். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான். தண்ணியில போட்டு வச்ச வாழைக்காவை எண்ணெயில எடுத்து, அதுவும் சூடான எண்ணெயில போட போறாங்க போல. ஓகே, வந்து வாய்வெல்லாம் இருக்காது. வாழைக்காய் வந்து ஆயில்ல பொரிச்சிட்டாக்கா வாய்வு கிடையாது. இது கொஞ்சம் ட்ரை கூட பண்ண வேண்டாமா? அப்படியே போடலாமா? இல்ல அப்படியே போடலாம், ஒண்ணுமே ஆகாது. எண்ணெய் நல்லா காயணும். காயில எண்ணெய் காஞ்சதான் போடணும். ஓகே, சோ இந்த ரெசிபி சொல்லுங்க. நீங்க உங்க வீட்ல எப்படி? அப்பப்போ எங்க வீட்ல வந்து கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னாக்கா இதுதான் விரும்பி செய்வோம். ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா வாழைக்காய் காரக்கறி தான் செய்ய சொல்லுவோம். கெஸ்ட் வர்றவங்களும் இதே செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்பாங்க. அதனால இதே முக்கால்வாசி செய்யறது. என் பொண்ணுக்கு, எங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்ப ஆயில் காஞ்சிருச்சு. ஆமா, அதான் எனக்கும் பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாது, பயப்பட வேணாம். ஓ, சவுண்டே வரலப்பா. நான் கூட பயங்கரமா எதிர்பார்த்தேன், டால்ஃபி சவுண்ட்லாம் எதிர்பார்த்தேன். ஒருமே சவுண்டே வரல. இன்னும் நல்ல ஹைல வைக்கலாம். நீங்க பயப்படுறதுனால ஃபுல் ஹைல தான் இருக்குப்பா. நல்லா கொஞ்சம் மெரூனா வரணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளேட் அண்ட் டிஷ்யூ போட்டு வச்சிரட்டுமா? இல்ல அந்த எண்ணெய் இருக்கலாமா இதுல? இல்ல பிளேட்ல தான் எடுக்கணும். ஓகே, பாத்து ஃபுல் ஹை தான். வாழைக்காய் ஏன் பொரிச்சு எடுக்கிறோம்னா வாயுவெல்லாம் இருக்காது. ரெண்டாவது நம்ம வதக்குறப்ப சீக்கிரமா வதங்கிடும். தண்ணியில ஊற்றக்கூடாது. நெக்ஸ்ட் போட்டு வதக்கும் போது. ஆமா, இது தனியா பொரிச்சு எடுத்துக்கணும். ஓகே, கொஞ்சம் நல்லா மெரூனா வரணும், கலர் வரட்டும். ஓகே, வாழைக்காய் பொறுத்த வரைக்கும்பா, நம்ம வாழைக்காய் போய் வாங்குவோம், அதை தட்டி பார்த்து வாங்கணும். முருங்காய் நம்ம முறுக்கி பார்த்து வாங்கணும்பாங்க. வாழைக்காயிலையும் வந்து கொஞ்சம் இலை வாழைக்காய் இல்ல வந்து நல்ல முத்துனதா. ஆமா, பார்த்தாலே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். முத்துன ஃப்ரெஷ் வாழைக்காய்னா நல்லா தெரியும், பார்த்தாலே முத்தெல்லாம் இருக்கும். ரெண்டாவது வந்து வாழைக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, வாய்வு அப்படிங்கறதுனால. இந்த வாழைக்காய் காரக்கறி வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஆயில்ல பொரிச்சு எடுக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போடுறதுனால விரும்பி சாப்பிடலாம். பயப்படவே வேணாம், வாய்வு உள்ளவங்க கூட இது சாப்பிடலாம். சூப்பர், பயப்படாம சாப்பிடலாம். சோ இப்போ ஆமா, இப்போ வந்து நமக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. போதுமா மேம் இது? போதும்.
இதை எடுத்து கொஞ்சம் ஆயில் வடியறதுக்காக. இல்ல இதை சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் போல. கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆயில்ல பொரிச்சிடறோம்ல. இதை எடுத்துடுறோமா, எடுத்துட்டு தேவையான அளவு ஆயில் வச்சுக்கணும். பாதி ஆயில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான ஆயில் மட்டும்தான் வச்சுக்கணும். தேவைன்னா ஊற்றிக்கலாம். அப்புறம் ரொம்ப சதன்னு ஆயிடும். அப்போ ஒன்று பண்ணுவோம், நம்ம அதுல நிறைய ஆயில் இருக்குங்கிறதுனால மாத்திட்டு பேனை வச்சுட்டு பேன்ல கண்டினியூ பண்ணலாமா? அந்த பேன் எல்லாம் பேன்ல பண்ணிக்கலாமா? டிஸ்டர்பன்ஸ் இருக்காதே உங்களுக்கு? இல்ல. ஓகே, இதை எடுத்து இப்படி வச்சுக்கணும் பத்திரம். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து இந்த கரண்டி ஓகேனாலும் இதே இருக்கட்டும். இல்ல அதெல்லாம் வேணாம், இதே இருக்கட்டும். ஓகே, தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஓகே. நம்ம இதுக்குன்னு தனியா வேற எண்ணெய்லாம் ஆயில் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இது ஆயில் வாழைக்காய் பொரிச்சது தானே, அதனால இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கணும். சூப்பர். இப்போ தேவையான அளவு வச்சுக்கிட்டோம். அடுத்தது சோம்பு போட போறோம். ஓகே, முதல்ல சோம்பு போட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சோம்பு போடணுமாப்பா? போதும், கொஞ்சம் போடணும். ஆயில் காயட்டுமே. சோம்பு போட்டாதான் வாசனை. நான்வெஜ் மாதிரி பண்றோம்னா சோம்பு கண்டிப்பா தேவை. சோம்பு அரைச்சும் போடுவாங்க சில பேர். அரைச்சும் போடலாம், நம்ம அரைச்சி போட வேணாம். சாப்பிட்றப்ப அந்த சோம்போட டேஸ்ட் தெரியும். ஓகே, வேணுங்க தேவையான அளவு போட்டுக்கிறோம். அடுத்தது பட்டை. சோம்பு பொரிச்சிருச்சு. பட்டை இலை வந்து முழு பெருசா இருக்கும், பெருசா போடக்கூடாது, சின்னதா பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்களும் சாப்பிடணும்ல. பிள்ளைங்க இலை சாப்பிடாது, பெருசா இருக்குதுன்னு சாப்பிடுவாங்களா? இலை யாரும் சாப்பிட மாட்டாங்க. எடுக்கிறப்ப என்ன இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு கேட்கக்கூடாதுல, அதுக்காக. இலை கிராம்பு வந்து கிராம்பு ஏலக்காவா? ஆமா. கிராம்பு வெடிக்குது. அடுத்தது இது போடுறோம். ஆனியன் தேவையான அளவு. சூப்பர். ஸோ வெங்காயம் தான் நமக்கு வந்து என்ன தெரியுமா, ஒரு லைஃப் சேவர் மாதிரி. கிச்சன்ல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வெங்காயத்தை போட்டீங்க அப்படின்னா அது பாட்டி அடங்கிடும். நமக்கு கிராம்பு தானே வெடிச்சிச்சு. ஆமா, கிராம்பு போடவும் தான். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடானதால வந்து கிராம்பு உங்களுக்கு வெங்காயம் வதங்கும் போதே நல்ல வாசனை வரும். ஓகே, வெங்காயம் நீட்டாவும் கட் பண்ணிக்கலாம். இப்படி பொரியலுக்கு கட் பண்றோம்ல, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம சௌரியம் தான், அது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போதுமாப்பா? போதும். ஒரு வாழைக்காய் தானே. இப்ப 2 பேருனாக்கா ஒரு வாழைக்காய் போதும். கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னாக்கா நம்ம 3-4 வாழைக்காய் செய்யறப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா கண்டிப்பா அவங்க இன்னும் கொஞ்சம் இருக்குமான்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா, அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் சஃபிஷியன்ட். இப்ப எங்க வீட்டுலன்னா 3 பேரு ஒரு வாழைக்காய் போதும். அதனால சோ ஃபைன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியை போட்டுக்கலாம். ஓகே, சோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுருக்கோம். தக்காளி தேவையான அளவு தான். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடலாமா? இல்ல போடலாம். ஓகே, தேவையான அளவு. ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்ப போட்டா கசப்பாயிடும். ஓகே, தேவையான அளவு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எண்ணெய் தேவையாப்பா? அந்த இல்ல இப்ப போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்ப உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா தான் பண்ணி சில்லி பவுடர். அததான் நான் கேட்கலாம். ஏன்னா காரக்கறிக்கு காரம் மிக முக்கியம் இல்லையா? அதைத்தான் நம்ம இப்ப போடணுமா? ஆமா, இப்ப போடணும். காரம் ஏத்த மாதிரி போட்டுக்கலாம், நம்மளுக்கு தேவையான அளவு. அதுலயே கேசரி பவுடர் கூட அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா அது கலருக்கு போடுறதுதான். கலர் வரதை பார்த்துட்டு கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கணும். சில்லி பவுடர் போட்டதும் மஞ்சப்பொடி.
ஆயில் வேணும்னா ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தேவையானாக்கா. ஓகே, நான் கரண்ட் இங்கே வைக்கிறேன். உங்களுக்கு ஆயில் தேவைன்னா எடுத்துக்கோங்க. ஆயில் ஊற்றணும் தான், ஆனால் பத்தாது. போடவா? இல்லை, கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போட்டுமாப்பா? போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுவா? போதும். போதுமா? வேணும்னா அப்புறமே விட்டுருவோம். இப்போ இது போட்டுட்டோமா, கலர் போட்டுட்டோம். இப்போ இந்த வாழைக்காய் ஆயிலில் பொரிச்சு வச்சோம்ல, பொரிச்சு வச்சதை இதில் போட்டுருணும். ஓகே, பார்த்து. சூட்டோட இருக்காதுக்குன்னா அந்த இது வடிகட்டுறோம்ல, அதை எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு இதுக்கப்புறம் என்ன தேவைன்னா இங்கேருந்து எடுத்துக்கலாம்ப்பா. வேணும்னா எடுத்துக்கலாம். ஆமா, இங்க வைக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு. ஸோ இப்போ முந்திரி பருப்பு வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம வறுத்து போட போறோமா? இல்ல அரைச்சி தான். ஓஹோ, அரைக்க போறோமா? லைட்டா அரைச்சிடலாமா? சிம்மில் வச்சு. சிம்ல, ஃபுல் சிம்ல இருக்கு. முந்திரியும் கசகசாவும் அரைச்சிக்கணும். இருங்க, நமக்கு எவ்வளவு முந்திரி தேவை? அப்படியே தேவையா? எல்லாமே போட்டுடலாமா? போடுங்க. கசகசா கம்மி பண்ணிக்கலாம். முந்திரி ஃபுல்லா போட்டுருவா? போடுங்க போடுங்க. இல்லை போதும், அது கூட போதுமா? தேவையான அளவு கசகசா பாருங்க. போதும். போதுமா? ஆமா. ஓகே, இதுல வேற ஏதாவது ஆட் பண்ண போறோமாப்பா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். முந்திரி பருப்பையும் கசகசாவையும் இப்போ அரைச்சிடுவோம். வரட்டுமா? அரைச்சிடும். முந்திரி பருப்பு நல்லா அரைஞ்சிருக்கு. ஆனா கசகசா பொறுத்த வரைக்கும் அரையிலையா? அரையில. பாருங்க, ஓகேவா? இல்ல அப்படியே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது தண்ணி போடுமா? போதும் போதும். ஓகே, போதும். நம்ம வந்து கண்டிப்பா இந்த லிட்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும். ஏன்னா எல்லாமே இந்த லிட்ல தான் இருக்கு. ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்துடலாமா? நம்ம கம்மியா தானே போட்டுக்கணும். ஆமா, அதனால தான் போடணும். சிம்ல தானே பாருக்கு? சிம்ல தான். மூடியும் வைக்கலாம். மூடி வச்சா சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும். ஓகேவா? ஓகே, இதை போட்டுட்டு கேசரி பவுடர், அந்த கலர் வர்றதுக்கு. ஓகே, இது போதுமா? இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதை போடலாமா? இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேணாம். ஓகே, இருக்கு. அதனால நான் அதை வந்து வேஸ்ட் பண்ணாம அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, கேசரி பவுடர் கலர் சும்மா ஒரு கொஞ்சம் போட்டா போதும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபைனலா எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து எல்லா இன்கிரீடியன்ட்டையும் போட்டாச்சு. பட் உப்பு சரி பார்க்கணும். உப்பு நம்ம வந்து உப்பு போதும், கரெக்டா போதுமா? ஓகே. ஸோ இன்னும் குக் ஆகணுமா மேம்? இல்ல, ஒரு 2 நிமிஷம். இறக்கி வைக்கும்போது கருவேப்பிலை போட்டு இறக்கி வைக்கணும். கருவேப்பிலை தாளிக்க கூடாது, பச்சையா தான் போடணும். ஓ, ஸோ அது இந்த ரெசிபியில பொறுத்த வரைக்கும் அந்த இன்கிரீடியன்ட்டை இப்படி தான் போடணும்னு சில விஷயங்கள் இருக்குல்ல. சாம்பார், ரசம், தயிர் சாதம், சும்மா வெரைட்டி ரைஸ்க்கு கூட இதை கறின்னு நினச்சிட்டு சாப்பிடலாம். வாழைக்காய் காரக்கறி. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு வந்து நமக்கு ஃபிஷ் ரெசிபி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாழைக்காவை நம்ம அப்படிதான் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. தண்ணிலாம் விடக்கூடாது. தண்ணி விட்டா ஒரு மாதிரி சதன்னு ஆயிடும். தண்ணி விடக்கூடாது, ட்ரையா தான் குக் பண்ணணும். ஆமா. ஓகே, ஆயில் தேவைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் இதுக்கு போதும்.
ரொம்பவும் ஆயில் ஊற்றக்கூடாது. தட்டக்கூடாது. அவ்வளோதானா? கரெக்டாக ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த கருவேப்பிலை போட்டு ஓ முடியவே முடிச்சாச்சா? நான் கிட்டத்தட்ட முடிக்க போறோம்னு சொல்லலாம்னு வந்தேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ வாழைக்காய் காரக்கறிக்கு கருவேப்பிலை போட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது செக் பண்ண போறோமா, ஆட் பண்ண போறோமா? இல்ல அவ்வளோதான். அவ்வளோதானா? ஓகே, எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி குக் ஆனது போதுமா? ஆஃப் பண்ணலாமா? ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவைன்னாக்கா நல்லா இன்னும் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு பசி எடுக்குன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் இல்ல போதுமா? ஓகே ஃபைன். அப்ப எடுத்து வச்சிரவா? எடுத்து வச்சிடலாம். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பாத்துப்பா. ஓகே, சூப்பர். இந்த வாழைக்காய் காரக்கறியை பொறுத்த வரைக்கும் ரெசிபியோட பேரை கேட்டதுலேருந்து ரெசிபியை செய்யும் போது இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட், ரெசிபியை டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வாழைக்காய் ஃப்ரையோ இல்லை இந்த மாதிரி கிழங்கு வகைகள் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோட ஃபீல் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். எண்ணெயை கடாயில் காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணணுமோ அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சு அந்த பேனில் எவ்வளோ எண்ணெய் தேவையோ போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்தை போடணும். வெங்காயமும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரம் மிளகாய் தூளை ஆட் பண்றோம். மிளகாய் தூளை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் தூளை போடுறதுக்கு அப்புறம் உப்பு சரி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 2 விஷயம் அரைக்க வேண்டி இருந்துச்சு. ஒன்று, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பையும் கசகசா இது 2த்தையுமே போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கணும். ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு அதையுமே இந்த மசாலா அண்ட் வாழைக்காவோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை தூவி அதை கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வாழைக்காய் காரக்கறி. ஸோ இப்போ வாழைக்காய் காரக்கறியை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கான டைம். ஸோ வாழைக்காய் காரக்கறியை நம்ம இங்கேருந்து வழக்கம் போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து எடுத்துப்போம். ஸோ வாழைக்காய் எந்த அளவுக்கு மாவு மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்க. மாவு மாதிரி ஆனது மட்டும் இல்லை, அதுலேருந்து ஆவி பறக்க எவ்வளோ சுட சுட இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் மசாலாவோட இதை டேஸ்ட் பண்ணிடுவோம். சூப்பரா இருக்கு. உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். மற்றபடி காரம் தேவையான போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். மற்றபடி காரம் மசாலா எல்லாமே ஃபைனாக இருக்குங்க. ஸோ வாழைக்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோட அறிவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குக் பண்ண தெரியாதவங்க கூட வாழைக்காவில் எந்த ரெசிபி எடுத்து தைரியமாக குக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது நம்மளை கைவிடாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் நல்லா குக் பண்ண தெரிஞ்சவங்க அதை பண்ணால் இன்னும் எவ்வளோ ஓஹோன்னு இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி யார் வேணால் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பாய்.